வந்து இதுக்கு முன்னாடி வந்து போனவங்க போட்டு தப்பா எடுத்துக்காங்க. என்னுடைய தொழில் இப்போதைக்கு அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் போதை கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். எவ்வளவு பேர் வந்து கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்றீங்க ரெகுலரா? எத்தனை பேர் கிராட்டிடியூட் பிராக்டிஸ்? ஒரு ஆள் இவ்வளவுதானா? 2, 3, 4 வேற? நம்ம தமிழ் கம்யூனிட்டியில இன்னும் கொஞ்சம் நிறைய கிராட்டிடியூட் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன முன்னேற்றம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நன்றி சொல்லும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு பார்ப்போங்க. ஸோ முதல் நன்றி வந்து நம்ம பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் கொடுக்கணும். எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஸ்பெஷலா இருக்குது, இன்னொரு ப்ரோக்ராம் கம்மியா இருக்குது அப்படின்னா யோசிக்காம எல்லாருக்கும் நன்றி சொல்வதில் ஆசைப்பட்டிருக்கிறோம். அவங்களுடைய அயராத உழைப்பினால்தான் இந்த மாதிரி நம்மளால ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுதுங்க. ஸோ பங்கேற்பாளர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களை ஒருங்கிணைக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிக்க நன்றி. அது வந்து ஒரு ஃபயர்லெஸ் ஜாப்ங்க. எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ஒருங்கிணைப்பாளர்கள் தான் என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு பெற்றோர்களும் ஒத்துழைச்சாதான் அந்த ப்ரோக்ராம் நடத்த முடியும். அடுத்தபடியா பெற்றோர்களுக்கு மிக்க நன்றி. அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சிகளுக்கு ஆர்வலர்கள், வாலண்டியர்ஸ் எல்லாரும் யாருமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ண சொன்னா ஒரு 10 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆனா வேலைக்கு வந்து பார்த்தா 30 பேர் நிற்பாங்க. ஸோ உங்களுடைய பேருக்கு கிரெடிட் கொடுக்கறதுக்காக உங்க பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எங்களுக்கு எப்பொழுதும் ஆதரவு கொடுக்கும் அனைத்து ஆர்வலர்களுக்கும் நன்றி. எங்க கைத்தட்டல் பத்தலங்க நம்மளுக்கு. நன்றி நன்றி. எங்கள் தமிழ் சங்கம் உறுப்பினர்களுக்கு ஒரு சிறப்பு நன்றி சொல்லணும். ஏன்னா வரிசையா ஒரு 4-5 நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. கோடை விழாவா இருக்கட்டும், ஓவிய போட்டியா இருக்கட்டும், கோல போட்டியா இருக்கட்டும், மருத்துவர் சிவராமன் வந்ததா இருக்கட்டும், ருத்ரம் நிகழ்ச்சியில நம்ம பங்கு பெற்றதா இருக்கட்டும். நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4-5 மாசமா தொடர்ந்து ஒரு 2-3 வாரத்துக்கு ஒரு தடவை ப்ரோக்ராம் எல்லாரும் வந்துட்டே இருக்குது. அதுக்கு பின்னாடி கோஆர்டினேஷன் அந்த எஃபர்ட் எல்லாம் அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அது யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ என் தோழர்களுக்காக, தமிழ் சங்கம் உறுப்பினர்களுக்காக ஒரு பலத்தை கைத்தறி கொடுத்து நன்றி சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இன்னைக்கு உணவு நமக்கு வந்து ஆஸ்தான சாப்பாடு சப்ளையர்ஸ் வந்து மகாராஜா ஆயிட்டாங்க. அருமையான உணவை எப்பொழுதும் மலிவு விலைக்கு தமிழ் சங்கத்திற்கு கொடுத்து உதவும் மகாராஜாவுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சிகளை சூப்பரா தொகுத்து கொடுத்தாங்க. சஞ்சயன் சக்தி வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சஞ்சய் வந்து எங்களுக்கு தமிழ் பள்ளி ஆசிரியர் சொல்லிக்கிறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். நன்றிங்க. நீங்களும் அப்படியே ஆசிரியர் படிக்க வந்தீங்க. நன்றிங்க நன்றிங்க. நம்ம படப்பிடிப்பு வழக்கம் போல அருண்குமார், கணேஷ், நன்றி நன்றி. அவங்க வந்து டிஃபால்ட்டா கிராண்டட் மாதிரி ஆயிடுச்சு. தமிழ் சங்கத்துல எந்த நிகழ்ச்சி வந்தாலும் அவங்க 2 பேரும் நாங்க கேட்கறதே இல்லை. ஸோ மிக்க நன்றிங்க. நாங்க நோட்டீஸ் பண்ணலாம் நினைச்சிட்டாங்க. உங்களுடைய நீங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறதுதான் உலகமே பார்த்துட்டு இருக்குது. இங்க இருக்கிறது 300 பேர் தான். ஸோ மிக்க நன்றி அருண், கணேஷ். அடுத்தபடியாக இந்த தடவை ஒளியும் ஆடியோ விஷுவல்ஸ் JCC-ல இருந்து சப்ரீனா was really helpful. Thank you so much for helping us out. அவங்க கூட இலாவும் இருக்கிறாரு. இலா, நன்றி இலா. அவர் மனுஷன் இதுக்காகவே ஒரு மேக் புக் வாங்கி தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேங்க்ஸ் இலா. அடுத்ததாக இவ்வளவு எல்லாம் இருந்தாலும் நீங்க பார்வையாளர்களா நீங்க ஆதரவு கொடுக்கலைன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாது. நிறைய மாற்றங்கள். இந்த ஒரு புது இடத்துக்கு நம்ம முதல்ல வந்திருக்கிறோம். இது போன்ற பல மாற்றங்களுக்கும் நீங்க தவறாமல் ஆதரவு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை என்கரேஜ் பண்றதுனாலதான் அது நடக்குது. ஸோ பார்வையாளர்களாகிய உங்களுக்கு மிக்க நன்றி. அப்புறம் நமக்கு இந்த அரங்கத்தை கொடுத்து உதவிய JCC நிறுவனத்திற்கும் நன்றி. எனக்கு ஏதாவது போதை ஏறின மாதிரி தெரியலையே. சரட்டோனி
அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு பயன்படும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து முன்னாள் தமிழ் சங்க துணைத் தலைவர் சிவகுமார் தான் முதல்ல அதை அறிமுகப்படுத்தினாரு. தினமும் காலையில் அல்லது மாலை ஏதாவது ஒரு டைம்ல இன்னைக்கு நான் வாழ்ந்ததுக்கு நன்றி, இன்னைக்கு கொடுத்த சுகாதாரமான காத்திற்கு நன்றி, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. உங்களுக்கு எது பிடிச்சதோ, உங்க மனைவி இன்னைக்கு திட்டாம இருந்தாங்க அதுக்கு ஒரு நன்றி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சொல்லி பாருங்க, அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் டர்ன் வரும்னு நினைக்கிறேன். இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொண்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராமே நல்லா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய கிளாஸ்லாம் உங்களுக்கு நன்றி. நன்றி.